ஹாய் வீவர்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டுடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது 2 டைப்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் டூ டைப்ஸில் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, கேபிட்டல் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸுடைய கரண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்னா ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம். இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினிங்கில் என்ன கேபிட்டல், இப்போ 1/1/2018 இப்போ 2 பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டால் ரவி அண்ட் ராஜு. இப்போ கொஸ்டினை பார்க்கலாம். ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் Ravi and Raj. ஓகேவா, ராஜா when their capital are fixed. ஓகேவா, அவங்களுடைய கேபிட்டல் ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது எப்படி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேபிட்டல் ரவி 50,000, அதாவது 1/1/2018 ரவி 50,000 கொடுத்துருக்காரு. ராஜா 40,000 கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் பார்க்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கு. ஸோ அந்த கரண்ட் அக்கௌண்ட் 30,000 20,000 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் கேபிட்டல்னா தெரியும், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸ்ட்ரா கேபிட்டல் கேபிட்டல் கொண்டு வந்தாங்க. பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும்போது இடையில கேபிட்டல் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் அடிஷ்னல் கேபிட்டல், கூடுதல் முதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிராயிங்ஸ், பிஸ்னஸ் கேஷ் எடுத்தா டிராயிங்ஸ். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், நம்ம எடுத்த அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னா நம்ம கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். எங்கள் பேங்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் லோன் எல்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பே பண்ணணும். அதே மாதிரி சேலரி, கமிஷன் இதெல்லாம் பார்ட்னர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு சேலரி எல்லாம் கொடுப்போம். அதே மாதிரி கமிஷன் இதெல்லாம் கொடுப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பார்ட்னர் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் யூஸ் பண்ணாங்கன்னா கேபிட்டல் மட்டும்தான் கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ட்ரு ஆகும். வேற எந்த டிரான்சாக்ஷனுமே என்ட்ரு ஆகாது. நெக்ஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ பேங்க்ல எல்லாம் நம்ம டெபாசிட் பண்ணுவோம். இன்னைக்கு டெபாசிட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் நாளைக்கு நம்ம வித்ட்ரா பண்ணுவோம். ஸோ எதை வேணாலும் டிரான்சாக்ஷன் இன்னைக்கு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி நாளைக்கு இப்படி டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அந்த இயர் ஃபுல்லாகவே டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நடப்பு கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஜனவரியில் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சுன்னா அதை எப்போ எடுப்போம் அப்படின்னு கேட்டால் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது அந்த கேபிட்டல் அப்படியே ஃபிக்ஸ்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஃபிக்ஸ்டு கேபிட்டல், அதாவது பார்ட்னர்ஸுடைய ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் கேபிட்டலை மட்டும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் தான் என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கேபிட்டல் அக்கௌண்ட் மாதிரி தான், அது செப்பரேட்டாக கிடையாது. இது கேபிட்டல் மட்டும் தனியாக அப்ளை பண்ணி பார்ப்போம். கரண்ட் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் அப்ளை பண்ணோம்னா டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இது மட்டுமே என்ட்ரு ஆகும். இது கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் வரும். பட் இந்த அமௌண்ட் இன்னைக்கு போடுவோம், நாளைக்கு எடுப்போம். அப்புறம் அடிஷ்னலாக ஏதாவது அமௌண்ட் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டே இருப்போம். அதனால டிரான்சாக்ஷன் இயர் முழுவதும் டெய்லி ரொட்டேஷன்ல இருக்கனால தான் இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ கேபிட்டல் மட்டும்தான் எந்த அக்கௌண்ட்ல என்ட்ரு ஆகும் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ட்ரு ஆகும். மற்ற டிரான்சாக்ஷன் எல்லாமே எதில் என்ட்ரு ஆகும் அப்படின்னு கேட்டால் கரண்ட் அக்கௌண்ட்ல என்ட்ரு ஆகும். அதனால தான் ஃபிக்ஸ்டு கேபிட்டலில் இருந்தால் பார்ட்னர்ஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் 2 டைப்ஸில் அவங்களுடைய கேபிட்டல் தனியாகவும் மற்ற டிரான்சாக்ஷன் எவ்வளோ நடந்திருக்கும் அதை தனியாக காமிக்க போகிறோம். ஓகேவா, அப்போ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஒன் பார்ட்னர்ஸுடைய என்ன அக்கௌண்ட் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸுடைய கரண்ட் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ
கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஒன்லி கேபிட்டல் மட்டும் என்ட்ரு ஆகும். அதே மாதிரி பார்ட்னர்ஸ் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த கேபிட்டலும் கூட இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ட்ரு ஆகும். ஓகேவா? பிகினிங்ல இருக்கக்கூடிய கேபிட்டல் ப்ளஸ் அவங்க வந்து அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதையும் வந்து நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்லி தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்போ அந்த 2 கேபிட்டல் மட்டும் அடிஷ்னல் கேபிட்டல் இருந்தால் அப்ளை பண்ண போகிறோம், இல்லை அப்படின்னு சொன்னால் அடிஷ்னல் கேபிட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான தேவை கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து பிஸ்னஸ்க்கு வந்து பார்ட்னர்ஸ் வந்து கேபிட்டல் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு என்ட்ரி தெரியும். என்ன, இப்போ ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா கேஷ் கொண்டு வரனா கேஷ் அக்கௌண்ட் டேட்டாட்டும். இப்போ யார், இப்போ ரவி வந்து கேஷ் கொண்டு வர்றாருன்னா ரவிஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி போடுவோம். இங்கே 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டால் ரவி அண்ட் ராஜா வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி என்ட்ரி போடுவோம் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் வந்து டு ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்போ கேபிட்டல்லாம் வந்து எங்கே இருக்குது பார்த்தோம் அப்படின்னா கிரெடிட்ல இருக்கு. அதனால கிரெடிட் சைடில் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து எங்க அப்ளை பண்ணி காமிக்கணும் அப்படின்னா கிரெடிட் சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கணும். அப்போ கிரெடிட் சைட்லேயே போயிட்டு நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக என்னன்னு ரைட் பண்ணுவோம்னா பை பேலன்ஸ் பி பை டி ஓப்பனிங்ல இருக்கனால பி பை டி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி ரவியோடைய அக்கௌண்ட்ல கேபிட்டல் எவ்வளோ இருக்கு பார்த்தோம் அப்படின்னா 50,000. இதுக்கு தனித்தனியா அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது வந்து ஜஸ்ட் லைக் லெட்ஜர் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ 2 சைட் அக்கௌண்ட் நோட்டில் வந்து 2 சைட்ஸ் வந்து எடுத்துக்குவோம். 2 சைட்ஸ் வந்து எடுத்துட்டு ஒரு சைடு வந்து டெபிட், நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணிட்டு டெபிட் சைடில் வந்து என்ன எழுதணும், கிரெடிட் சைடில் என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இப்போ அந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? அப்போ கேபிட்டல் வந்து ஏன் கிரெடிட் சைடில் அப்ளை பண்றோம் அப்படின்னா கேபிட்டல் வந்து பிசினஸ்க்கு வந்துச்சுனாலே என்ட்ரி வந்து தெரியும் கேஷ் அக்கௌண்ட் டேட்டாட்டும். இப்போ வந்து 2 மெம்பர்ஸ் இருக்கனால ரவிஸ் கேபிட்டல் ராஜாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி கிரெடிட்ல எழுதுவோம். இந்த கேபிட்டல் ஆட் பண்ணி டோட்டலா எங்க அப்ளை பண்ணிடுவோம்னா கேஷ்ல வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ரவி வந்து எவ்வளவு 50,000 கொண்டு வந்திருக்காரு, ராஜா வந்து எவ்வளவு அப்படின்னா 40,000. இது 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 90,000. இது தூக்கி எங்க அப்ளை பண்ணுவோம், கேஷ்ல அப்ளை பண்ணி இந்த ஜேர்னல் எல்லாம் போட மாட்டோம். பட் எதனால கிரெடிட்ல அப்ளை பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ பை பேலன்ஸ் பி பை டி அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் சைடில் போயிட்டு கேபிட்டல் வந்து கிரெடிட்ல இருக்கனால தான் கிரெடிட் சைடில் போயிட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதாம பை பேலன்ஸ் பி பை டின்னு எழுதி 50,000 ரைட் பண்ணியிருக்கோம். ராஜாவுக்கு வந்து 40,000. நெக்ஸ்ட் வந்து இவங்க 2 பேருமே கரண்ட் அக்கௌண்ட், இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து என்டர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடிஷ்னல் கேபிட்டல் வந்து கேபிட்டல் தான், அதனால அடிஷ்னல் கேபிட்டல் இருந்தா அதையும் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வந்தாலும் அதுக்கு என்ன என்ட்ரி தான் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ராஜாஸ் கேபிட்டல் ரவிஸ் கேபிட்டல் ராஜாஸ் கேபிட்டல். இந்த கேஷுக்கு பதிலாக நம்ம வந்து எது யூஸ் பண்ணிக்கலாம், பேங்க் கூட யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வரும்போது இப்போ ஓப்பனிங் கேபிட்டல்னால நம்ம பை பேலன்ஸ் பி பை டி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணியிருக்கோம். இதே அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வந்தாலும் அங்கே போய் பை பேலன்ஸ் பி பை டின்னு எழுதக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து பை கேஷ் அக்கௌண்ட் இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ ரவி வந்து 10,000 கொண்டு வந்திருக்காரு அண்ட் ராஜா வந்து 8,000. இந்த கேபிட்டல் மட்டும்தான் என்ட்ரு ஆகும், வேற எதுவுமே என்ட்ரு ஆகாது. சப்போஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இல்லை அப்படின்னா இந்த கேபிட்டலை மட்டும் க்ளோஸ் அப்ளை பண்ணி அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் கொஸ்டினில் கொடுத்துருக்கனால ரைட் பண்ணியிருக்கோம். இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட தேவையில்லை. இப்போ வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணும்போது கிரெடிட் சைடில் தான் பேலன்சிங் இருக்கு, டெபிட் சைடில் இல்லை. ஆனால் அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணும்போது கிரெடிட் சைடில் தான் பேலன்சிங் இருந்தால் அதை க்ளோஸ் பண்ணி அப்படியே எங்கே கொண்டு போவோம் அப்படின்னா டெபிட்க்கு வந்து கொண்டு போயிடுவோம். கொண்டு போய் அதை அப்படியே எங்கே மறுபடியும் கிரெடிட் சைடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து டேட் எழுதலை, டேட் எழுதிடலாம் 1/1/2018 தான் வந்து பை பேலன்ஸ் பி பை டி ரைட் பண்ணியிருக்கோம். அடிஷ்னல் கேபிட்டல் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி டேட்டு கொடுக்கல. டேட்டு கொடுக்கலன்னா நோ ப்ராப்ளம், கொடுத்துருந்தா நம்ம வந்து அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்க்கோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து 50,000 ஒரு 10,000, அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்னா 60,000 வரும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 48,000. அதை அப்படியே எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கணும். ரவியோடைய அக்கௌண்ட்டில் வந்து 60,000 இருக்கு அண்ட் ராஜாவோட அக்கௌண்ட்டில் வந்து 48,000 இருக்கு. இங்கே இப்போ வந்து அதாவது பர்டிகுலர்ஸில் வந்து இங்கே ஏதாவது டிரான்சாக்ஷன் வந்து ரைட் பண்ணணும் இல்லையா, அப்போ தானே வந்து டேலி பண்ண முடியும். ஸோ அதனால இங்கே போயிட்டு டெபிட் சைடில் நம்ம ரைட் பண்ணும்போது எப்போவுமே 2 யூஸ் பண்ணி தான் ரைட் பண்ணுவோம்.
அங்கே போயிட்டு டு பேலன்ஸ் இது வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுனால C/D கேரி டவுன் அப்படின்னு எழுதிக்கும். இது வந்து ஓப்பனிங் டேட் 1/1/2018. அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது இது என்ன டேட்டா மாறினா 31/12/2018. ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணாங்க சொன்னால் டிசம்பர் தான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க. இதே ஏப்ரல்னு சொன்னால் இங்கே வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா மார்ச் வந்திருக்கும். தட்ஸ் ஆல். இப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு போகணும். ஓகேவா? இங்கே வந்து 31/12/2018 வந்து அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஓப்பனிங் டேட் எது பார்த்தோம்னா 31 முடிஞ்சா 1, 12 முடிஞ்சாச்சுன்னா 1 தான், 18 கம்ப்ளீட் ஆச்சுன்னா இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா 19 வரும். அப்போ 1/1/19 சொல்லி ரைட் பண்ணி பை பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ்னால பை பேலன்ஸ் B/D அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 60,000, இங்கே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 48,000. இதை ரைட் பண்ணி 2 லைன்ஸ் வந்து அப்ளை பண்ணி காமிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து கேபிட்டல் எல்லாத்துக்குமே பார்ட்னருடைய கேபிட்டல் வந்து ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கரண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது லெட்ஜர் மாதிரி எதை ப்ரிப்பேர் பண்ணணும், 2 சைட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். எப்படி ஹெட்டிங் எழுதுவோம் அப்படின்னு கேட்டால் கரண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ரவி அண்ட் ராஜு அப்படின்னு எழுதிக்கும். டெட்டார் கிரெடிட்டார் எழுதிப்போம். நெக்ஸ்ட் வந்து டேட் எழுதிப்போம். பர்டிகுலர்ஸ் ரவிக்கு தனி அக்கௌண்ட், ராஜா தனி அக்கௌண்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி கிரெடிட் சைடில் டேட் எழுதிக்கும், பர்டிகுலர்ஸ் எழுதிக்குவோம். அதே மாதிரி ரவி அண்ட் ராஜா அவங்களுக்கு செப்பரேட்டாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு அதில் தான் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம். இதில் வந்து கேபிட்டல் வந்து என்ட்ரு ஆகாது. மற்ற டிரான்சாக்ஷன் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இவ்வளோ டிரான்சாக்ஷன் மட்டும்தான் எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் என்ட்ரு ஆகும். ஸோ இப்போ ட்ராயிங்ஸ் எல்லாம் எப்போ பிஸ்னஸ்லேருந்து எடுப்போம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் மந்த்லி பே பண்ணணும். அப்போ இதெல்லாம் வந்து ரெகுலராக கண்டினியூவாக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். அதனால தான் இதெல்லாம் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பே பண்ணக்கூடியது. ஓகேவா? இப்போ 1 இயரில் 12 மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்லாம் பே பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி சேலரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஸ்க்கு வந்து கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி கமிஷன் அவங்க எவ்வளோ குட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்களோ இந்த கமிஷன் பேசிஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கமிஷனில் வந்து அப்பப்போ ரன்னிங்லேயே இருக்கக்கூடியது. ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து எங்கே அப்ளை பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு கேட்டோம் கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறோம். கரண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து வராது. ஓகேவா? இப்போ கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் மாதிரி தான். இப்போ தனியாக ஃபிக்ஸ்டுனா அந்த இயர் முழுவதும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கக்கூடிய கேபிட்டல். கரண்ட் கேபிட்டல் அப்படிங்கிறது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கேபிட்டல் தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? அதனால தான் இதை வந்து என்ன அக்கௌண்ட்னு சொல்கிறாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன டிரான்சாக்ஷன் அப்ளை ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கேபிட்டலும் அடிஷ்னல் கேபிட்டலும் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து என்ட்ராச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் சொன்னோம் இல்லையா, இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பனிங் இதில் இருக்கக்கூடிய பேலன்சிங் ஃபேர் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து 1/1/2008 கிரெடிட் அப்படின்னு சொல்லி CR அப்படின்னு கொடுத்தா கிரெடிட் பேலன்ஸ். அப்போ கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடில் அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். சம்டைம்ஸ் வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் வந்து டெட்டார்னு கொடுத்துருவாங்க. அப்போ கரண்ட் அக்கௌண்ட்டை தூக்கி எங்கே எழுதணும் அப்படின்னா டெபிட் சைடில் எழுதணும். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்து ரவிக்கு வந்து டெட்டார், இவருக்கு வந்து கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ரவியோடைய அக்கௌண்ட்டை வந்து டெபிட்லையும் டு பேலன்ஸ் B/D அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி டெபிட்லையும் அண்ட் கிரெடிட்லையும் வந்து ரைட் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த சம்மில் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி CRன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரவியோட அக்கௌண்ட் அண்ட் ராஜாவோட அக்கௌண்ட் வந்து கிரெடிட் சைடில் தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், கரண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ், அடிஷ்னல் கேபிட்டல் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ட்ராயிங்ஸ்னா பிஸ்னஸ்லேருந்து பார்ட்னர்ஸ் வந்து எடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட். இதுக்கு வந்து நம்ம என்ட்ரிஸ் எல்லாம் வந்து +1 படிச்சிருப்போம். எப்படி என்ட்ரி போடுவோம் அப்படின்னா இப்போ 2 பேர் இருக்காங்க. யார் இருக்கா? ரவி அண்ட் ராஜா. அப்போ எப்படி என்ட்ரி போடுவோம்னா ரவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் வந்து ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ரவியோடைய கேபிட்டலும் ராஜாஸ் கேபிட்டல் டெபிட்டில் இருக்கனால ட்ராயிங்ஸை தூக்கி எங்கே எழுதணும்? இப்போ நம்ம அதாவது கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் என்ன அக்கௌண்ட் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால கேபிட்டல் வந்து எங்கே இருக்குது? டெபிட்டில் இருக்குது. டெபிட்டில் இருக்கனால நம்ம போய் டெபிட் சைடில் போயிட்டு டு ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி ராஜாவோட அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5,000 rupees இருக்குது. அந்த 5,000 நம்ம ப்ளே பண்ணிக்கிறோம். அண்ட்
ரவியோட அக்கௌண்ட்டில் 5000 இருக்குது, ராஜா அக்கௌண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 4000 இருக்குது. அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் கிடைக்கக்கூடிய இன்கம். இது வந்து எப்போவுமே ஜேர்னல் என்ட்ரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிரெடிட் சைடில் வந்து அப்ளை ஆகும். இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு வந்து என்ன என்ட்ரி போடுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து ரவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ரவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் வந்து ராஜாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ இவங்களுடைய கேபிட்டல் வந்து டெபிட் சைடில் இருக்கனால டெபிட் சைடில் போயிட்டு டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் எழுதலாம். சப்போஸ் வந்து கேல்குலேட் பண்ணாமல் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லேயோ இல்லை அப்படின்னா இங்கே வந்து 6% அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா இங்கே வித்ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா ட்ராயிங்ஸு, அந்த அமௌண்ட்டில் போயிட்டு நம்ம 6% வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி போடணும். இங்கே நமக்கு வந்து 500 400 கொடுத்துருக்கனால அந்த அமௌண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணி காமிக்கிறோம். அப்போ டெபிட் சைடில் போயிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து ரவிக்கு வந்து 500 ருபீஸும் அண்ட் ராஜாவுக்கு வந்து எவ்வளோனா 400 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அப்ளை பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு வந்து நம்ம என்ட்ரி தெரியும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நம்ம கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கேபிட்டல் இருந்தால் எடுப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எப்படி என்ட்ரி போடுவோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்லாம் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து லாஸ் தான். ஏன்னா பிஸ்னஸ்ல இருந்து தான் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு யார் இருக்கா அப்படின்னா ரவிஸ் கேபிட்டல் டு ராஜாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்போ இவங்களுடைய கேபிட்டல் வந்து கிரெடிட்ல இருக்காங்கல்ல, கிரெடிட் சைடில் போயிட்டு நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இங்கே இதுவும் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்லாம் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கனால நம்ம அப்ளை பண்ணுறோம். இப் சப்போஸ் கால்குலேட் பண்ணா அங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அந்த பர்சன்டேஜை யூஸ் பண்ணி அவங்களுடைய பிகினிங் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கும் இல்லையா, அந்த கேபிட்டலில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கால்குலேட். உனக்கு கூட டவுட் வரலாம், அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு. எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நம்ம ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய கேபிட்டலுக்கு தான் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து இவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி 300 நெக்ஸ்ட் வந்து 200 கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணிட்டோம். அதே மாதிரி ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ப்ராஃபிட் அப்படின்னாலே பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அந்த பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் பிரித்து எடுத்துக்குவாங்க. அப்போ அவங்க ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் கிடைச்சாலும் அந்த ப்ராஃபிட்டை கொண்டு எங்கே அப்ளை பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் கூட தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்போ கேபிட்டலுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு என்ன என்ட்ரி போடுவாங்க அப்படின்னா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அக்கௌண்ட் டேட்டா டு இப்போ ரவிஸ் கேபிட்டல் அண்ட் ராஜாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேபிட்டல் வந்து கிரெடிட் சைடில் இருக்கனால கிரெடிட் சைடில் போயிட்டு பை என்னென்ன எழுதுவோம் அப்படின்னா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி அவங்க ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஒருத்தருக்கு வந்து 15,000, நெக்ஸ்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 10,000 ருபீஸ் கிடச்சிருக்கு. அந்த 10,000 அப்ளை பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து சேலரி. சேலரி வந்து பார்ட்னர்ஸ்க்கு வந்து நம்ம பிஸ்னஸ்லேருந்து இப்போ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அப்போ சேலரி வந்து இன்கமாக எக்ஸ்பெண்டிச்சரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னது எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு யார் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ கேபிட்டல் வந்து கிரெடிட் சைடில் இருக்கனால கிரெடிட் சைடில் போயிட்டு பை சேலரி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி சேலரி வந்து யாருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் ரவிக்கு மட்டும் சேலரி கொடுத்துருக்காங்க. ராஜாவுக்கு வந்து அவர் வந்து நாமினல் பார்ட்னராக கூட இருந்திருக்கலாம். ஸோ அவருக்கு வந்து சேலரி கிடையாது, அப்போ நில் வந்து போட்டாச்சு. அதே மாதிரி கமிஷன். கமிஷன் வந்து ரவிக்கு கமிஷன் கிடையாது, ராஜாவுக்கு மட்டும்தான் கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கமிஷன் வந்து என்னது எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ அதனால் பை கமிஷன் அப்படி சொல்லி ரைட் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரவிக்கு வந்து கமிஷன் கிடையாது, அங்கே நில் போட்டுட்டோம். ராஜாவுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5,000 ருபீஸ் வந்து கமிஷன் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். வேறு எதுவுமே ஆகாது. கரண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ட்ராயிங்ஸும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் மட்டும்தான் எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா டெபிட் சைடில் வந்து அப்ளை பண்ணுவோம். கிரெடிட் சைடில் போயிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், நெக்ஸ்ட் அந்த சேலரி, கமிஷன் இவ்வளோ டிரான்சாக்ஷன் தான் இருக்கும். இந்த டிரான்சாக்ஷனை அப்ளை பண்ணி பேலன்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன அக்கௌண்ட் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட். அந்த பேலன்சிங் வந்து டெபிட்டில் வரலாம், கிரெடிட்டில் எங்கே வேணாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட்டை பார்த்து நம்ம கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா 10,000, 5,000, ஒரு 200. அப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா 15,200 ருபீஸ் வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா ராஜாவுக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா 15, ஒரு 10, 25,300 ருபீஸ் வந்து
ரவி. அதே அமௌண்ட்டை தான் வந்து எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா டெபிட் சைடில் வந்து அப்ளை பண்ணுவோம். 25,300 அதே மாதிரி 15,200 அப்ளை பண்ணி இப்போ வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தோன்னா 25,300லேருந்து இப்போ ராஜாவோடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5,500 இருக்குது. ஸோ இதை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 13லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 8, இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிட்டோம் 14, 14லேருந்து 5 மைனஸ் பண்ணோன்னா 9, இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிட்டோம் ஸோ 1. அப்போ 19,800 இங்கே தூக்கி ரைட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன எழுதுவோம்னா டு பேலன்ஸ் C/D அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து யாருக்கு அப்படின்னா ராஜாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ராஜாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கிரெடிட்டில் வந்து 15,200, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 44,400. ஸோ இதை மைனஸ் பண்ணுவோம். 0 0 0 12லேருந்து 4 மைனஸ் பண்ணோம்னா 8, இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிட்டோம். இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னா 4, 4லேருந்து 4 மைனஸ் பண்ண 0, இங்கே வந்து 1 இருக்கும். அப்போ 10,800. ஸோ இதை வந்து டு பேலன்ஸ் C/D அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இதை நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸை இங்கே கொண்டு அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே ரைட் பண்ணும்போது பை பேலன்ஸ் B/D, இங்கே வந்து C/D போட்டாச்சு அப்படின்னா இங்கே வரும்போது B/D அப்படி சொல்லி இவருடைய அக்கௌண்ட் நேருக்கு பார்த்தோம் அப்படின்னா 19,800 இருக்குது. இவருக்கு வந்து 10,800 இருக்குது. ஸோ 2 லைன் வந்து அப்ளை பண்ணி காமிக்கணும். இப்படி தான் வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடாக இருந்தால் 2 டைப்ஸில் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். கேபிட்டல் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட். அக்கௌண்ட்டில் கேபிட்டல் மட்டும் என்ட்ரு ஆகும். கரண்ட் அக்கௌண்ட்டில் அது இல்லாமல் என்ன டிரான்சாக்ஷன் இருக்கோ அது மட்டும் அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும்.